அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 2025 ஆண்டு 2ஆம் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை, சரியாக மகரிபுடைய அதான் முடிந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஷாபானுடைய மாதத்திலே புனிதமான மதீனா அல் முனவ்வரா ஹரம் ஷரீஃபிலே இருந்து இந்த ஒளிப்பதிவை செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது என்னோடு இருக்கக்கூடிய இந்த பச்சிலம் பாலகன் யாரென்றால், பிறக்கின்ற பொழுதே 2 கண் பார்வையும் இல்லாமல் பிறந்து சிறிய வயதிலேயே இந்த பிஞ்சு உள்ளத்திலே புனிதமான அல் குர்ஆனை மனனம் செய்து அஷேக் இமாம் சுதைசி போன்று ஓதக்கூடிய ஒரு அழகான ஒரு சீதேவியைத்தான் இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையிலேயே கண் பார்வை இழந்தவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதிலும் மனனம் செய்வதிலும் இவருக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் எங்கோ இருக்கிறோம் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. இதை பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நானும் நீங்களும் அல் குர்ஆனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம்? அல் குர்ஆனை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓத கற்றுப்படுத்தியிருக்கிறோமா? அல்லது ஒரு பகுதியாவது நாங்கள் மனனம் செய்ய அவர்களுக்கு அந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் இவருக்கு முன்னாலே எங்களை வைத்து 2 கண்ணுமே தெரியாத இந்த சீதேவி என்னுடைய கலாமை முழுமையாக பிஞ்சு உள்ளகத்திலே மன்னன் செய்திருக்கிறார் என்று கேட்டு, உனக்கு 2 கண் பார்வையும் தந்து நீ என்ன செய்தாய் என்று அந்த கேள்வியை அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்டால் அதற்கு எம்மிடத்திலே என்ன பதில் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த பச்சிலம் பாலகனுக்கு நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தான வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும், இவர் மூலமாக முழு மனித சமுதாயத்துக்கும் ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்க வேண்டும் என்று புனிதமான பெருமானாருடைய மதீனா அல் முனவ்வராவிலே இருந்து பிரார்த்தனை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.